கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 20 வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி எழுதுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த வாழ்க்கையில நடந்து வந்த வழிகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை இதோ ஒரு பஞ்சுமத்தையில வாழுகிற வாழ்க்கை அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது சத்ருவாழ்வன் கலைகளை வதைத்து கொண்டே இருப்பான். பல மனிதர்களை நமக்கு எதிராக திருப்பி கொண்டே இருப்பான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அநேக இக்கட்டுகள், மனிதர்கள் மூலமாய் வருகிற இக்கட்டுகள், ஆபத்துக்கள் இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என் தேவன் என்னை திரும்பியும் உயிர்ப்பிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவர் எழுதுகிறார். கட்டாய நீர் என்னை ஏற பண்ணுவேர், கட்டாய நீர் என்னை ஜெயிக்க வைப்பேர் என்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை நாமளும் இக்கட்டை கடந்திருக்கலாம், ஆபத்தை கடந்திருக்கலாம். என்ன ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நம்மளை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனையின் மத்தியில நல்லா கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க, துதிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. இந்த பிரச்சனைலாம் அப்படி உங்களை விட்டு எப்படி விலகுதுன்னே உங்களுக்கு தெரியாத பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள இறங்கும் போது நமக்கு கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமா இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்து அவருடைய நாமத்தை நம்பி நாம் காரியங்களை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளால் ரொம்ப எளிமையாய் தாண்டி போக தேவன் கிருபை செய்வார். மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல மாறிவிடும். பிரியமானவர்களே, மறுபடியும் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஒருவேளை உயிர்ப்பிக்க முடியாம நீங்க விழுந்து கிடக்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே. அதனால நமக்கு முன்னோர்களாகிய சங்கீதக்காரன் இந்த வழியிலே வந்ததுனாலதான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு பலன் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவனோடு வாழ்வோம், தேவன் சொல்லுவதையே செய்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை கட்டாயம் உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளே பலனடைய நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.